ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுப்பான அதே சமயம் சாஃப்டான சோமாஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் கண்டிப்பாக இந்த சோமாஸ் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். 1 மந்த்துக்கு மேலவும் நல்லா கிறிஸ்பியான அதே சமயம் உள்ளுக்குள்ளே இருக்க பூரணம் அதோட சாஃப்ட்னஸ் மாறாமல் க்ரன்ச்சியாக நல்ல சாஃப்டான சோமாஸாக 1 மந்த்துக்கு மேலவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த சோமாஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சோமாஸ் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், சும்மா நம்ம விரலால் டச் பண்ண உடனே அப்படியே மொறுமொறுப்பாக உடையது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சோமாஸ் ரெசிபி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த சோமாஸ் ரெசிபி செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மைதா மாவை நம்ம சலிச்சிடலாம். சலிச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மைதா மாவை சலிச்சாச்சு. ஆக்சுவலாக நான் பேக்கெட்டில் இந்த மைதா மாவு தான் வாங்கியிருந்தேன். அதுவே பார்த்திங்கன்னா அதில் ஏதோ அந்த சாக்கு பயிர்லலாம் கயிறு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கண்டிப்பாக எந்த ஃப்ளோர் ஐட்டமாக இருந்தாலும் சலிச்சுட்டு பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சோமாஸ்க்கு எப்போவுமே இந்த மைதா மாவு டோ ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம 1/2 உப்பு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரை அதே சூட்டோட இந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நம்ம பட்டர் சேர்த்துக்கும் போது அதை நல்லா சூடாக்கி மெல்ட் பண்ண பிறகு தான் நம்ம இதை கூட சேர்த்துக்கணும். சூடான பட்டர் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே நல்ல கிறிஸ்பியான சோமாஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பட்டரை இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு இந்த மாதிரி கையால் பிடிச்சி பாருங்கள், ஒரு புடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துருக்க பட்டரோட அளவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இந்த மாவு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டான டோவாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு இந்த சோமாஸ்க்காக நம்ம இதை மாவு திரட்டும் போது ஈஸியாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அழகாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு பூரணம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ இந்த சோமாஸ்க்கு பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு தேங்காய், முழு தேங்காயை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காயில் பின்னாடி பக்கம் பார்த்தா ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா பீலர் வச்சு எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தேங்காயை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவுக்கு ஒரு முழு தேங்காய் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். தண்ணிலாம் சேர்த்து அரைக்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் வெறுமனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்து வந்துக்கணும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் நல்லா ஆல்ரெடி மெல்ட் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவுக்கு இதுக்கப்புறம் நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே 1/4 கிலோ அளவுக்கு சேர்ப்போம். அது கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு ரவை ஆல்ரெடி வறுத்த ரவையாக இருந்தாலும் கூட நம்ம கண்டிப்பாக சோமா செய்யும்போது இன்னொரு டைம் அதை நல்லா வறுத்துக்கணும். இந்த நெய்யிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த நெய்யில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையோட வாசனை நல்லா கமகமன்னு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே வானிலையில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில், ஸ்லோ ஃப்ளேமில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதில் இருக்க ஈரப்பதத்தால் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அது கரைஞ்சி போயிடும். அதனால் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில், ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு இதை நல்லா இதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ தேங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப டார்க் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை. இந்த அளவுக்கு மாறினாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா பலன்னு இருக்குது. இதோட வந்து அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ரவையை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். நான் இந்த டைம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வானலியில் இருக்க சூடே இந்த கசகசாவை வறுத்து எடுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை எள்ளு கசகசா இது ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு மணத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் சோமாஸ்க்கு. இப்போ இதையும் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ரவை கூடவே சேர்த்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக அதே வானலியில் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ அளவுக்கு மைதா, அதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு ரவை, ஒரு முழு தேங்காய், அப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை. இப்போ இந்த சர்க்கரையில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துப்போம். ஒரு கம்பி பதம் வந்து இதுக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சக்கரை பாகுலேருந்து ஒரு 2-3 துளி அந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்த்து பார்க்கலாம். அப்படி சேர்க்கும் போது அடியில் போயிட்டு லேசாக வந்து அதை ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கம்பி பதம் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப பாகு வந்து முருகலாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக சோமாஸ் வந்து ஹார்டாகிடும், கடிக்க முடியாது. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே அதை வந்து நம்ம பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு ஆகிடும். இப்போ பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ரவை, தேங்காய், எள்ளு, கசகசா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாகோடு அப்படியே சேர்த்துட்டு போகிறோம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம சேர்த்துட்டு அப்படியே கிளறிட வேண்டியதான். நம்ம எடுத்திருக்க இந்த பாகோட அளவும் அதே சமயம் நம்ம எடுத்திருக்க இந்த ரவை, தேங்காய் இது எல்லாவோட அளவுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரில, என்னோடய டங்க் வந்து ரொம்ப ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாகோட நம்ம இந்த ரவையெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதெல்லாம் பாருங்கள் கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு. இந்த பாகு ஃபுல்லாக இந்த ரவை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பார்க்குறதுக்கே நல்லா பலன்னு இருக்குது இல்லையா. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் ஒரு மாதிரி தலன்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டவ்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக உடச்சிக்கல்ல எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உடச்சிக்கல்ல எடுத்துக்கலாம். சட்னிக்கு பயன்படுத்துவோம் இல்லையா பொட்டுக்கடலை, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் நம்ம இந்த பூரணத்து கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பலன்னு இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதோட சூடெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா பலன்னு ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடணும். இது ஆறின பிறகு தான் நம்ம வந்து சோமாஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது இன்னுமே நல்லா பலன்னு இருக்குது பாருங்கள். இந்த பூரணம் ரெடி பண்ணும்போது மட்டும் நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இந்த சோமாஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அதுக்குள்ளே இருக்க பூரணம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுருவோம். இதில் வந்து கட்டிகள் இல்லாமல் ஓரளவுக்கு அதை நம்ம வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் பெரிய கட்டிகள் இல்லாமல் அதை நம்ம வந்து சரி பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கரண்டியாலே அழுத்தம் கொடுத்தோம்னா அழகாக அதெல்லாம் வந்து ஈவனாக வந்துடும். இப்போ இந்த பூரணம் அப்படியே இருக்கட்டும். நம்ம சோமாஸ்க்கு வந்து அந்த மேல் லேயருக்காக நம்ம மைதா மாவை திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கெட்டியாக வந்து கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கம்மோட ஃபார்முக்கு வந்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம மைதா மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை மாவு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தியெல்லாம் திரட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த காய்கறி கட் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் ரவுண்டாக வந்து இதை திரட்டி எடுத்துக்கிறேன். திரட்டிட்டு நம்ம சும்மா வீட்டில் மூடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம ஒரே டைமில் வந்து ஒரு 4-5 ரவுண்டுக்கு வந்து நம்ம இந்த மாவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து திரட்டியாச்சு. இப்போ இதில் வீட்டில் இருக்க ஒரு கப்போட மூடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த மூடியை பயன்படுத்தி இதை வந்து ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரே டைமில் நமக்கு வந்து 4 ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிருக்கு.
நம்ம இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து சப்பாத்தி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த பூரி கட்டையில் சேர்த்து குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக சோமாஸ் அச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பிளாஸ்டிக்கில் இருக்க சோமாஸ் அச்சு தான் நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன். இதே மாதிரி சில்வரில் கூட வந்து கடைகளில் கிடைக்குது. கண்டிப்பாக இப்போ இதை நம்ம இந்த அச்சில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து இதோட கொள்ளளவு இருக்கும். சேர்த்துட்டு இதோட ஓரங்களில் நம்ம மைதா மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கிண்ணத்தில், அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா சம்டைம்ஸ் வந்து நம்ம சோமாஸை வந்து ரெடி பண்ணிடுவோம். ஆனால் எண்ணெய்க்குள்ளே போடும்போது அது அப்படியே ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற அந்த பூர்ணமெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஒரு சோமாஸ் வந்து உடஞ்சாலே மேக்ஸிமம் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும். அடுத்தடுத்து நம்மளால் செய்ய முடியாது. ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சோமாஸ் அச்சில் மாவு சேர்த்துட்டு அதோட ஓரங்களில் வந்து நல்லா பைண்டிங்காக அந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இதை க்ளோஸ் பண்ணி நம்ம விரலாலையும் ஒரு டைம் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அந்த ஓரங்களில் அப்படி அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா அப்படியே அது க்ளோஸாக இருக்கும். நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது அது பிரிஞ்சு அதுக்குள்ளே இருக்க பூரணம் வராது. இப்போ அடுத்ததாக இன்னொரு மெத்தடில் நம்ம சப்பாத்தி திரட்டோம் இல்லையா, அதே மாதிரி திரட்டியாச்சு ஒரு குட்டி ரவுண்டுக்கு. அதில் தேவையான அளவுக்கு பூரணத்தையும் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதோட ஓரத்துலையுமே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கையால் அழுத்தம் கொடுத்துட்டு அடுத்ததாக இந்த மாதிரி முள்ளு கரண்டி இருக்கும் இல்லையா வீட்டில், அந்த முள்ளு கரண்டியை வச்சு இது ஓரங்களில் வந்து அழுத்தி விட்டோம்னா அழகாக அந்த டிசைனாக வந்துடும். அதே சமயம் அது அந்த மாவு வந்து ஒன்றோட ஒன்று பைண்டிங் ஆகி நல்லா வந்து ஸ்டிப்பாக இருக்கும். சோமாஸும் நல்லா க்ளோஸ் ஆகி இருக்கும். அதுக்குள்ளே இருக்க பூரணம் வந்து வெளியே வராது நம்ம பொரிச்சு எடுக்கும்போது. இது வந்து இன்னொரு மெத்தடு. நம்மக்கிட்ட அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கட்டர் வச்சு இந்த ஓரங்களில் இருக்கிற எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் எடுத்துட்டோம்னா நல்லா அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கிடச்சிரும் நமக்கு. அவ்வளோதான். இப்போ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இதில் எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சோமாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி சோமாஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு தட்டில் கொஞ்சமாக மாவு வந்து டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சோமாஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த தட்டோடு ஒட்டாமல் இருக்கும். அதே சமயம் இது மேலே நம்ம ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும். ஏன்னா இது மேல் லேயர் வந்து காஞ்சிடும். அது காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சோமாஸ் ரெடி பண்ணிவிட்டு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருந்தேன். அந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு சோமாஸாக நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ சோமாஸை சேர்த்துட்டு ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்டிப் ஆகும் இல்லையா, 1 செகண்ட் 2 செகண்ட்லேயே நல்லா ஸ்டிப் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம உடனே நம்ம வந்து இதை திருப்பி விட்டுக்கலாம். இது எதுக்காகனா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சோமாஸில் ஒரு சைடு மட்டும் நல்லா உப்பி போண்டா மாதிரியே இருக்கும், ஒரு சைடு வந்து தட்டையாக இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எண்ணெயில் சேர்த்து 1 or 2 செகண்டில் வந்து நம்ம அதை உடனே வந்து நம்ம திருப்பி போட்டோம்னா 2 சைடுமே வந்து ஈவனாக ஒரே ஷேப்க்கு வந்து வரும். நல்லா குண்டாக இல்லாமல், ஒரு சைடு மட்டும் குண்டாக இல்லாமல் நல்லா 2 சைடும் ஈவனாக வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பூரணம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பூரணம் வந்து ஒரு சைடே போயிட்டு செட்டில் ஆகாமல் நல்லா ஈவனாக எல்லா சைடுமே வந்து இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சோமாஸை வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கணும். நம்ம அடிக்கடி திருப்பி விட்டோம்னா 2 சைடுமே நல்லா கிறிஸ்பி ஆகி நல்லா ப்ரௌன் கலருக்கு வரும். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும்போது நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதோட பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. அடங்கிட்ட பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நல்ல சாஃப்டான சோமாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சோமாஸோட மேல் லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பூரணம் ரொம்ப நாளைக்கு சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரெஸ் பண்ணுங்கள். இது எங்கள் அம்மாவோட மெத்தட், எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தது. எப்போவுமே எங்கள் அம்மா சோமாஸ் செஞ்சாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வரும். நல்லா ஒரு பக்கெட் ஃபுல்லாக செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க வீட்டில். அதே மாதிரி எண்ணெயிலேருந்து இந்த சோமாஸை நம்ம வெளியில் எடுத்த பிறகு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க பூரணம் வந்து ரொம்ப சூடாகவே இருக்க மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஆறிட்ட பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக 1 மந்த்துக்கு மேலவும் கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் சேர்த்துருக்கோம், அது ஏதாவது ஸ்மெல் வரும், கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா நம்ம நல்லா வறுத்துட்டோம் அதை ப்ரௌன் கலருக்கு. ஸோ அதனால் அந்த தேங்காயோட வாடை அந்த மாதிரி பூர்ணம் பூக்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. அதே சமயம் நீங்கள் ஒரு 20 நாளுக்கு அப்புறம் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்பியான சாஃப்டான சோமாஸை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.